அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ ஆதிகும்பேஸ்வரர் திருக்கோவில். இத்திருத்தலத்தின் மூலவராக அருள்பாலிப்பவர் அருள்மிகு ஸ்ரீ ஆதிகும்பேஸ்வரர். இத்திருத்தலத்தின் அம்பாளாக அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி அருள்பாலிக்கிறார். கோவிலின் பழமையானது 1000 வருடங்களுக்கு முற்பட்டது. அருள்மிகு ஸ்ரீ ஆதிகும்பேஸ்வரர் அருள் புரியும் ஸ்தலம் தொழுதாவூர், மாவட்டம் திருவள்ளூர். இங்கே கோயில் கொண்டுள்ள இறைவன் திருவாலங்காட்டிற்கு ஆதி பீடமாக அமைந்த காரணத்தால் ஆதிகும்பேஸ்வரர் என பெயர் பெற்றார். அன்னை தாயினும் நல்லாள் சமேத ஸ்ரீ காமாட்சி கலிங்கநாதேஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவிலின் நந்தியம் பெருமானுக்கு சூரியனும் சந்திரனும் இரு கண்களாக அமையப்பெற்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது.
அன்னை தாயினும் நல்லால். இந்த காமாட்சி அம்மனுடைய அருள் கடாட்சம் ஆதிசங்கரர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காருங்க. அந்த அம்மாவை பார்த்து பேச முடியாமல் அந்த அம்மாவினுடைய அழக லட்சணத்தை அப்படி சொல்லியிருக்காருங்க. ஸ்ரீசக்கர ரூபிணி அம்பாளினுடைய அழகை பற்றி சொல்லிகிட்டே இருக்கார். பச்சை வர்ணம் உகந்தது. நான் பார்த்தபோது எனக்கு அந்த மாதிரி திரும்ப அதை சொல்ல தெரியல. எவ்வளவுதான் அந்த அம்மாவினுடைய அழகை பற்றி சொன்னாலும் அது குறைவு தான், அப்படி தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இது என்ன சார் ஒன்றும் புரியல அப்படின்னா, ஒரு தேவியினுடைய அழகு, ஸ்ரீதேவியினுடைய அற்புதமான சிவபக்தை, அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது நமக்கு மனதில் தோன்றக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, அருள் கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய காமாட்சி அம்மன். அந்த வார்த்தை உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த உலகத்தில் தப்பு செய்யாத மனுஷன் யாராவது இருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது, பெற்ற குழந்தையை எட்டி பூதைப்பது நல்ல தாயின் செயல் அல்லவே அப்படிங்கிறார். எப்பயுமே ஒரு தாய் ஒரு பெத்த குழந்தையை எட்டி உதைக்க மாட்டாங்க. இது உலகத்தில் நடக்கவே நடக்காது. தாயை விட நல்லவள் அப்படின்னு சொல்லும் பொழுது காமாட்சி அம்மனுக்கு அப்போ எப்பேற்பட்ட ஒரு திருநாமம் அமைஞ்சிருக்கு பாருங்க. அப்போது தாய்க்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவர், கர்ப்பத்தை தரக்கூடியவள், கணவன் மனைவிக்கு அன்பை தரக்கூடியவள், இந்த மாதிரி ஒரு அற்புதமான தேவதையாக இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனினுடைய அருள் கடாட்சம் பெற்றவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க. அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றுறியா அப்படின்னு கேட்பாங்க. காமாட்சி விளக்கு எரியிற வீட்டில் கஷ்டம் வராது. நிறைய பேருக்கு தெரியாது. குடும்பத்தில் கல்யாணமாகி போகும் பொழுது அந்த காமாட்சி விளக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இந்த விளக்கை டெய்லி காலையிலையும் சாயங்காலம் ஏற்றிருப்பேன். அந்த காமாட்சி விளக்கு வாங்குறதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பின்னாடி பீடம் இருக்கும். அந்த பீடத்தில் வா அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகி திரும்பவும் வான்னு முடியணும். கடைக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இது வாவில் ஆரம்பித்து வாவில் முடியுதான்னு சொன்னால் அந்த விளக்கு தான் நல்ல விளக்கு. வாவில் ஆரம்பித்து போத போகிற மாதிரி முடிஞ்சதுன்னா அது நல்ல விளக்கு இல்லை. இந்த மாதிரி காமாட்சி விளக்கில் அவ்வளவு அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு. வீட்டில் காமாட்சி விளக்கு கண்டிப்பாக துலக்கி அதில் விளக்கேற்றி தீபம் வீட்டில் எரிஞ்சாலே பாதி கஷ்டம் பொரிஞ்சிடும். இதுலேருந்து என்ன தெரியுது? காமாட்சி அம்மனினுடைய அருள் கடாட்சம் நமக்கு எவ்வளவு தேவைங்கிறது தெரியுது. அன்னை தாயினும் நல்லாள் காமாட்சி தமிழகத்தின் வேறு எந்த கோவிலும் இல்லாத இத்திருநாமத்துடன் ஒரு குழந்தைக்கு தாய் எவ்வளவு முதன்மையானவளோ அவளினும் மேன்மை பொருந்தியவளாக அருள்பாலிக்கிறாள். இதனை தாயினும் நல்லாள் தாழ்தடையானே என்ற சொற்றொடர் விழிப்பதை காணலாம். உன்னை சரணடைந்தேன், நீயே கதி, சிவசக்தி என யாதரி. உன்னால் நான் என உருவாகிய பின்னர் என்னாலே ஒன்றேதடி. அன்னை நீ தரும் அமுதம் போதுமடி, வேறென்ன வேண்டுமடி. கண்ணில் ஒளி நீ ஓயாத ஓம்பொலி பண்ணாக ஒலிக்குதடி. நான் யார் என்றதும் நீதான் நான் என்றே ஓடோடி வந்தாயடி. நீ யார் என்பதும் நெஞ்சில்